ஆமேன். என்ன தேவைப்படுகிறே, இன்றைக்கு இயேசு வாழ்ந்தார் ஊழியத்தில் வருகிறார். தீர்க்கதரிசன சத்தங்களையும் வேத வசனம் வெளிச்சம் நிகழ்ச்சியை கேட்க கால வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு வாழ்ந்தார் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருக்கு இயேசுவராக தன்னைத்தான் வஞ்சிக்கிறங்கிற தலைப்புல செய்தி கேட்டுட்டு இருக்கிறீங்க. தன்னைத்தான் ஒரு மனுஷன் வஞ்சிக்கக்கூடாது என்று தொடர் செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க. எந்த சூழ்நிலையில் ஒரு மனுஷன் தன்னைத்தானே வஞ்சிக்கக்கூடாமல் காத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதான் நான் இந்த பகுதி மூலமாக பேசிட்டு இருக்கிறேன். அந்த ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்த்துட்டிங்கன்னா, அல்லாமல் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறதாவது, உங்களில் எவனாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி இல்லாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி தெளிந்த எண்ணம் உள்ளவனாம் எண்ண வேண்டும். தெளிந்த எண்ணம் ஒரு மனுஷனுக்கு வேணும். தன்னைத்தானே வஞ்சிக்க கூடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்ளணும்னா எனக்கு தெளிஞ்ச எண்ணம், தெளிந்த புத்தி, தெளிந்த ஞானம், இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தால் தான் நம்ம பார்க்கிறது நம்ம கண்ணுக்கு தெளிவாக இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய்த்த நாட்கள் அவர் சொல்லுவார், ஒருவருடைய கண் இருளாக இருந்தால் பார்க்கிறதெல்லாம் இருளாக இருக்கு. அப்போ இருள்னா என்ன? சந்தேக கண்ணோட பார்ப்போம். மனைவியை பார்த்தாலும் சரி, பிள்ளைய பார்த்தாலும் சரி, சந்தேகம். குடும்பம் சந்தேகம் வந்துட்டா அந்த குடும்பம் அழிஞ்சு. அதே போல் மனைவிமார்களாக இருந்தாலும் சரி, புருஷனாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, முதல்ல நீங்கள் கவனிக்கணும், யாரெல்லாம் சந்தேக பார்வைக்கு இப்போ அடிமைப்பட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிறீங்க. கணவன் மனைவியை சந்தேகப்படுறாங்களா? மனைவி கணவனை சந்தேகப்படுறாங்களா? பிள்ளைகள் பெற்றோரை சந்தேகப்படுறாங்களா? பெற்றோர்கள் பிள்ளைகளை சந்தேகப்படுறாங்களா? முதல்ல நீங்கள் சந்தேகப்படுகிறத நிப்பாட்டி விடணும். படும்படிக்கு நடக்காதபடிக்கு நீங்கள் பார்த்து கொள்ளணும். அதுதான் இந்த வசனத்துடைய ஒரிஜினல் சத்தியம். தன்னைத்தானே வஞ்சிக்க கூடாது பார்த்து கொள்றது இதுதான். அதே பெரிய ஆளாவது சொல்லுவாங்க, ரொம்ப எல்லாரும் என்ன சந்தேகப்படுறாங்க. அப்போ நானும் இந்த விஷயத்தில் மாறுபட்ட கருத்துள்ளவன் அல்ல. உண்மை விளக்கங்கள் விளச்சங்கள் இதுதான் உண்மை. நம்ம சந்தேகப்படுற அளவுக்கு நடக்காமல் நாம பார்த்துக்கணும். என்னுடைய உபதேசத்தின்படி கரெக்டு. நான் என்னை சொல்லி எனக்கும் உபதேசம் பண்ணுறாங்க. ஆனால் வசனத்தின் ரகசியம் என்னென்னா, என்ன பார்க்குறவங்க தவறான கண்ணோட பார்க்குறாங்க. அதனால நான் தவறானவன் நான் தெரிகிறேன். அப்போது நான் என்ன வேத வசனம் நமக்கு என்ன சொல்கிறேன்னா, நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படி அவங்க தவறாக பார்க்குற அளவுக்கு நடக்காமல் இருப்பது நல்லதுன்னு எச்சரிக்கை பார்க்கணும். நம்ம இதயத்தில் கலக்கம் இல்லாமல் நடந்து கொள்ள பார்க்கணும் நம்ம சொல்லி பார்த்துக்கணும். அதை விட இன்னொரு பக்கம், நம்ம கண்ணு தெளிவாக இருந்தால் நம்ம கண்ணு சரியானதான் பார்க்கணும், தப்பான பார்க்காது. நான் பல முறை பார்த்துருக்கிறேன். பல சாட்சிகளை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு விஷயம், ஒரு சகோதரி என் முன்னால் நிற்கிறாங்க. நாங்கள் 2 போதகர்கள் இருக்கிறோம். ஆமீன். அப்போது நான் முன்னாடி வந்துட்டேன், பின்னால் ஐயா வருவாங்க. அப்போ நான் இருக்கும்போது அங்கே உள்ள ஒரு விசுவாச சகோதரி உடன் ஊழியக்காரி கூட ஊழியத்துக்கு வருவாங்க. நான் இந்த பாஸ்டருடைய உடன் ஊழியக்காரர். அப்போது இப்போ தான் சொந்தமாக ஊழியம் செய்கிறேன். அப்போ நான் ஒரு உடன் ஊழியக்காரனாக தான் நான் பணியாற்றிட்டு இருந்தேன். அந்த வேளையில்
அவன் அந்த தாயை உடனுக்குடியே கரைச்சி உடைய தாயை திடீரென்று கம்மலை கரைச்சி இருக்கிறாங்க, நகை போட்டு நிப்பாட்டி இருக்கிறாங்க. அது வரைக்கும் நகை போட்டுருந்தாங்க, இப்போ நம்ம நகையை கலத்தி இருக்கிறாங்க. இது எனக்கு தெரியாது. ஆமென். அங்கே முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. பாஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஆமான்னு சொல்லு. எனக்குள்ள ஏதாவது மாற்றம் தெரியுதா பாஸ்டர், நீங்கள் பாருங்களா அப்படின்னு. என்னம்மா நீங்கள் நல்லாவே இருக்கிறீங்க, என்னைக்கு இருக்க மாதிரி தான் இருக்கிறீங்க, எனக்கு கண்ணுக்கு எந்த மாற்றமும் தெரியலையா அப்படி. அப்போ இல்லை பாஸ்டர் நீங்கள் நல்லா பாருங்க, எனக்கு கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல, நீங்கள் கண்ணு இந்த மாதிரி தான் இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அதோட அவங்க பேச நிப்பாட்டிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் பாஸ்டரியா வராவ, எனக்குள்ள என்ன மாற்றம் தெரியுதா அப்படின்னு. அவர் அப்படி மாற்றம் உண்டல்லோ அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன பார்த்ததுக்கு பறிஞ்சப்போ மனசிலாயில்லை. ஆமாம், அவருக்கு கண்ணு கபலில் இருந்துச்சு. ஆமாம், எனக்கு கண்ணு கர்த்தர் மேல் இருக்கிறது. உலகத்துடைய கம்மலையும் செயினையோ பற்றி நான் பார்க்குறவன் அல்ல, நான் இயேசுவ முகத்தை பார்த்து உங்கள் முகத்தை பார்க்குறேன். ஆகவே உலகத்துக்குரிய மேனிகளெல்லாம் கண்ணு பார்க்கல. அதுதான் இந்த வருஷத்துடைய அர்த்தம். அதுக்காக அவங்க தப்பாக பார்க்குறவங்க இல்லை, அவங்க மாம்ச கண்ணிலும் திறந்திருக்கிறது, அவைக்குரிய கண்களும் திறந்திருந்தது. எனக்கோ அவைக்குரிய கண் மட்டும்தான் திறந்து இருந்துச்சு, ஓடி இருந்துச்சு. ஆமீன். மாம்ச கண் திறக்க எனக்கு இடம் கொடுத்தா அவங்க குறைகள் எல்லாம் மாம்சத்தில் உள்ள குறைகள் தெரியும். ஆய்க்குரிய கண்கள் திறந்திருந்தால் அவங்க கிறிஸ்துவில் உள்ள உறவில் உள்ள குறைவு எனக்கு தெரியும். ஆனாலோ என்னுடைய எண்ணமெல்லாம் தேவ சித்தம். ஆமீன். சரி, அது போகட்டும். அப்போ இங்கே வசனம் என்ன சொல்கிறது என்றால், நமக்கு அருளப்பட்ட அந்த கிருபையினாலே நான் சொல்வதாவது, உங்கள் எவராலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி இல்லாமல் அவரவருக்கு தேவன் கொடுத்த விசுவாச அளவின்படி என்ன வேண்டும். அதென்ன வசனம்? எனக்கு இப்படி கொடுத்துருக்காரு, அவருக்கு அப்படி கொடுத்துருக்காரு. அதில் அவரை குறைச்சலும் அதனால் நான் தான் மென்மையான சொல்ற இடமில்லையே. ஏன்னா ரெண்டு பேருக்கும் ரெண்டு தன்மை. பார்க்குறவங்க எப்படி பார்க்குறோம், கேட்குறோம் எப்படி கேட்குறோம். அப்போ இன்னொரு பிரசங்கம் கேட்க போகிறோம், ரெண்டு பேருக்கு கேட்க போகிறோம். அவர் ஒருத்தர் சொல்கிறாரு, தம்பி நீ ஆழத்துக்கு போகாத, ஆழத்தில் இருளுங்க இருக்கு. நீ ஒருத்தர் சொல்றாரு, தம்பி ஆழத்துல தான் என்ன இருக்கு, அவன் வெளிச்சம் இருக்குங்கிறாரு. என்ன ஆழத்துக்கு வசனத்துக்கு ஆழத்தில் ரகசியம் இருக்குதுங்கிறாரு. ஒருத்தர் சொல்றாரு ஆழத்தில் இருள் இருக்குதுங்கிறாரு. எதை நம்ம விசுவாசிக்க? அப்போ ஒளியா இருக்கிறவனுக்கு ஆழத்துக்குள்ள போனாலும் இருள் இல்லை. ஆமீன். அங்கே ஆழத்துக்குள்ள ரகசியம் இருக்கு, ரகசியத்தை கண்டு கொள்ளலாம். இவன் ஒளியா இருக்கிறதுனால. ஆமீன். ஒளி இல்லாம ஆழத்துக்குள்ள போனா அங்க இருள் இருக்கு. இதுதான் வார்த்தையோட அண்டர்ஸ்டாண்டிங், வார்த்தையுடைய வெளிச்சம், வார்த்தையுடைய வெளிப்பாடு. ஆமீன். ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அப்ப ரெண்டு உண்மைதான். ஆழத்துக்கு போகும்போது இருள் இருக்கு, இருளா இருக்கிறவனுக்கு இருள் அதிகம் ஆகும், அவன் பிடிச்சி அங்கே வச்சுக்கிடுவான். ஆமீன். அப்போ ஒளியா இருக்கிறவன் ஆழத்துக்கு உள்ள போனா, இல்லை வருஷத்துக்கு ஆழத்துக்குள்ள போனா அங்கே என்ன இருக்கும்? அங்கே ரகசியத்தை கண்டுகொள்ளலாம். இருளுக்குள்ள என்ன இருக்கு? பாம்பு இருக்கா, பன்றி இருக்கா, பாச்சா இருக்கா, அங்கே புதையல் இருக்கா, இல்லை அங்கே செத்து போன சதைகளுடைய சதலை இருக்கா, எலும்புகள் இருக்கா, நாய்க்கமுழுகள் இருக்கா, இதெல்லாம் அங்கே இருளுக்குள்ள என்ன கிடக்கும், புழு பூச்சாக்கிற எல்லாத்தையும் பார்த்து கொள்ள முடியும்.
ஆனால் இருளிலே இருளாகவே இருந்துட்டு வீடுக்குள்ளே போனால் இன்னும் இருளாவி இவனா அந்த முள்ளுக்குட்டோட முள்ளுக்குட்டாயிடும். ஆகவே நான் இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ 2 பேர் போனதுதான் ஒரு மாற்றம். அங்கே 2 பேருக்குள்ள ஒரு ஜட்ஜ்மெண்ட். அங்கே ஒரு சத்தம் கேட்குது, நீ இருளுக்குள்ள போவாத. அப்போ ஆழத்துக்குள்ள போனேன்னா இருள். ஒரு ஆள் சொல்றாரு, நீ வசனத்துக்கு ஆழத்துல போற விஷயத்தை காண்பாய். ஒரு புருஷங்க வருது, இங்க ஒரு புருஷங்க வருது, நீ ஆமேன் ஆழத்துக்குள்ள போனேன்னா இருளை சூழ்ந்து கொள்ளும் அப்படின்னு வருது. 2மே வசனம் தானே. அதுதான் இந்த வசனம் சொல்லுது, நீ பெரியவன் ஆசிங்க உனக்கு கொடுத்த கிருபையில நீ நடத்து. ஆமே அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுவதாகும், உங்களில் எவனாலும் ஆமே தலை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி இல்லாமல் அவர்களுக்கு தேவன் பகிர்ந்து விசுவாசவின்படி தெரிந்த எண்ணமுள்ளாய் எண்ண வேண்டும். அப்ப தெளிந்த எண்ணம் இதுதான், தெளிந்த புத்தி இதுதான். தெளிந்த எண்ணம் உள்ளவன் தெளிந்த புத்தி எதையும் குறை சொல்லி கோடை சொல்லி குற்றம் ஊற்றி இருக்க மாட்டான். நிறைய தேவ பிள்ளைகள் கூட என்னையும் சொல்லிக்கலாம், கொஞ்சம் ஆத்மா பிரசவம் பண்ணுகிறேன். நான் 1,00,000 10,000 50,000 பேருக்கு கூடுதல் பிரசவம் பண்ணுகிறா. அந்த தெய்வ மனுஷனை பார்த்து நான் குற்றம் உணவுதா பேசினா நான் ஒரு ஊழியக்காரனா? அதான் இந்த வசனம் பவுல் சொல்றா, நமக்கு புரிய மாட்டேங்கிறிய, ஏன் இப்படி குறை சொல்றதா? நீ இருளிலே இருக்கிற. நான் சொல்றேன், அப்பவும் பயப்படுவான்னு சொல்றேன். நான் என்ன சொல்றப்ப, நீங்க எல்லாம் உத்தமமா இருக்க, பெரியா இருக்க, விசுவாசிக்க. ஆமீன் ஆமீன். புரியாம இருக்கிறோம். அவங்க அதான் பக்தர் நமக்கு பவுல் சொல்றான். பவுல் ஒரு மகிமையான ஊழியக்காரையை நம்ம சொல்ல முடியும். ஆமீன் ஆமீன். அதனால அவனுக்கு ஒரு முழு இருந்த ஒரு பிசாசு அந்த மனுஷனை பிடிச்சி வச்சிருந்துச்சு. எல்லாம் பார்க்குறீங்க, பிசாசு எந்த மனுஷனை விட்டு வைக்கவே மாட்டான். பரிசுத்தமான நீதிமான உத்தம ஏன் படைச்சா உருவாக்கிற கற்றே விட்டு வச்சாமல் இல்லையா? கௌரிக்கணும். பார்த்தீங்களா, அவருக்கு உண்மையாக இருந்தா உத்தமனா இருந்தா யோபை குறித்து கற்ற மேன்மை பாராட்டினார். பிசாச நீ எங்கெல்லாம் போன, அவனை இவனு பேசாம பேசிட்டான். எங்கப்ப போன? நான் பூமியை சுற்றி வருகிறேன் தகப்பனே அப்படின்னா. எல்லாம் சரி, பூமியில என் புள்ள இருக்கிறான் உத்தமே அண்ணா வச்சாரு. பார்த்தா இப்படி கிட்டிக்கிட்டாரு. யாரு? அப்பா நான் வசனத்தையாக சொன்னேன். அப்ப இப்போ அவருக்கு வாங்கிய துறைக்கு அவரே அடிக்க நினைக்கிறான். பொருளாத பிசாசுமே அவங்க உருவாக்குறவர். வாழ்த்திய பூமியை படுத்த சக்கல ரோதாதி போய் கடிகளே அம்மன் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவர் தான் எல்லாத்துக்குமே தலையா இருக்கிறாரு. அவரே உடுக்க நினைக்கிறான். அவர்கிட்ட எனக்குமே ஆமீன். வல்லமைலாம் வல்லமை உள்ளவர். அவர்கிட்ட இருக்கிறது வல்லமை இல்லை, சர்வமாய் அவரே பிசாசு உடுக்கிறான். பார்த்தீங்களா? அவர் பெருமைப்படுத்திட்டார் யோவை. அந்த அவர் பெருமைப்படுத்தினால யோவு மட்டுமே அதில் இருக்கு. அப்படி யோவு எந்த பாவம் அறியாதவன், சும்மா நல்ல பிள்ளையா தேடி ஆண்டோருக்கு பலி செலுத்தி என் பிள்ளைய தப்பு செய்ய மாட்டான்னு சொல்லாம செய்திருப்பாரு. என் மகன் செய்திருப்பாரு, என் மகன் தப்பு செய்திருப்பா, அவன் என் வேலையார் தப்பு செய்திருப்பான்,
என் மிருக ஜீவன் தப்பு செய்திருக்கோம். எல்லாத்துக்கு தக்கன ஒவ்வொரு புறா குஞ்சிகளும் பரிசீலித்து வந்தவன் ஆண்டவருக்கு இந்த சர்வாங்கப்படி தொத்திரப்படி துதிப்படி செலுத்தி வந்து ஆண்டவருக்கு அஞ்சு நடந்த ஒரு தெய்வ மனுஷன் குறித்து கர்த்தர் பெருமை பேசினார். அவ்வளவுதான். அவர் பிசாசத்தை வார்த்தையை எடுத்துக்கிட்டான். பெருமை உள்ளவருக்கு நீர் ஏற்று நிற்கிறது, தாழ்வுள்ளவருக்கு கிருபை அளிக்கிறோம், அதனால நீ பெருமைக்கு ஏற்று நிற்கதான் செய்யணும்னு சொன்னார். சொல்லி பிடிச்சிக்கிட்டான். சும்மாவா அவன் உமக்கு பிரியமா என் உமக்கு பிள்ளையா இருக்கான். அவனுக்கு உண்டானவற்றை எல்லாம் நீர் பெரிய அழைத்து காக்கவில்லையோ? அவனை 2 ரகசியம் நீ கற்றுக்கொள்ளணும். ஒன்று, சோத்திரப்படி இருக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். இன்னொன்று, சோத்திரப்படி இருக்கிறவன் அவனுக்கு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வைத்திருக்கிறான். அப்போ ஆகவே நாங்கள் ஜபமே செய்ய. ஜபம் என்பது பாதுகாப்பு. ஜபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு, இப்படியெல்லாம் நாங்கள் பண்ணுறது காரணம் இதுவே என்று வேதத்துடைய மலைபொருள் ரகசியம் சத்தியம் சொல்கிறது. இதுதான் ஆழத்தில் இருக்கிற பொக்கிஷம். ஆமேன். அப்போ ஒளியாய் இருக்கிறதால தான் இந்த ஆழத்துக்குள்ளே இருக்கிற ரகசியம். இந்த வேதவசத்தை அடித்தல எனக்கு புரியுது. ஒளி இல்லாமல் அதுக்குள்ள போனேன்னா நான் சொல்றதா செடின்னு பிடிச்சிட்டு இருப்பேன். அதுதான் இருள். ஆமேன். அப்படியானா இயேசு கிறிஸ்து, ஆமேன் ஆமேன், யோபு இந்த பாடுபடுகிறது காரணம் அவர் யோபை குறித்து உத்தமன் என்று கர்த்தர் சாட்சி பகுந்த நிமித்தமாக பிசாசு அர்த்த கேள்வி கேட்டான். என்ன கேள்வி கேட்டான்? சும்மாவா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான், நான் எப்படி கவனம் செலுத்த முடியும்? நீ வேதியை எடுத்து பாரு, அவரு நிலைமை என்ன ஆகுது பாருங்க. சரி, அவருக்கு ஜீவனை மட்டும் கை வைக்காத, அவங்க இப்போ உன் கையில் இருக்கிறான், வச்சுக்கோ அப்படின்ட்டார். அவன் வாங்கிட்டு போகிறான். அவனுக்கு ஒட்டகம், யார் மாடு, ஆடு மாடு, கழுத, குதிரை, சேனை, வேலைக்காரை எல்லாம் நினைச்சா கடைசியில் போனால் அவருக்கு இருந்த 10 மக்களை சேர்த்து 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் மரித்தார்கள். எல்லாம் போச்சு. கடைசியில மனைவி மட்டும் இருக்கிறதா சாட்சி. ஏன்னா இவருக்கு ஜீவன் இல்லையா, இவர்ல பாதி இல்லையா, ஒப்பந்தம் இல்லையா, அதனால பாதுகாத்தார். எல்லாம் போச்சு. போன பிறகும் அதுக்கு அடுத்து பாரு எல்லாம் போச்சு. அவருக்கு சரீரத்தை கூட புடப்படுறதுக்கு காத்துக்கிட்டான். அடுத்த அந்த பகுதியெல்லாம் நீங்க படிச்சு பார்க்க தெரியும். அவருக்கு சரீரத்தை கூட புடமிட ஒப்புதற்கொண்டான். அங்கே போய் ஓட்டை எடுத்துக்கிட்டு சொரிஞ்சு அவன் ஆளே அடையாளம் தெரியாமல் போனான். ஆனாலும் அவன் கர்த்தருடைய வார்த்தையை அவமதிக்கவில்லை. அவனை குறித்து ஒரு பொருட்டாய் எண்ணவில்லை. அவனுடைய நன்மையை குறித்து ஒரு பொருட்டாய் எண்ணவில்லை. உலகத்தில் ஆடு மாடு சேலை கோழி இதை குறித்து ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. அவன் சொன்னது ஒரே வார்த்தை, அப்பிரயோஜனமான நான் கர்த்தருடைய கருத்தில் பெற்றுக்கொண்ட நான், கர்த்தருடைய கருத்தை பெற்றுக்கொண்ட நான் என் தெய்வத்தை எப்படி மறுதலிக்க முடியும்? அந்த வைராக்கியம் அவருக்குள்ள இருந்த நிமித்தம் பிடித்து கொண்டார். கற்றில மதையவரை பார்த்து சொல்லுகிறாள், ஏய் தெய்வ மனுஷன் உத்தமத்தை ஏன் இருக்கிறாய்? ஒரு கர்த்தரை நீ தூசித்து ஒரு ஜீவனை விடும் என்று மனைவி சொல்றார். அப்போ கூட அந்த மனைவியை பார்த்து ஒரு வார்த்தை குறைச்சல, போடி பைத்தியக்காரி போல ஏன் புலம்புகிறாய்? ஆமீன். ஏன் புலம்புகிறாய்? கர்த்தர் நன்மை பெற்றதை
ஆமேன். நாம் மறந்து விடக்கூடாது. கர்த்தர் நன்மை தந்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். கர்த்தருக்கு சொந்தம். ஆமேன் என்று சொல்லி ஒரு வார்த்தை கூட கர்த்தரை பின்மாற்றம் அடையவில்லை. ஆகவே அவனது இழந்த நன்மை ஆசீர்வாதத்தை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டான். அது மட்டுமா, நண்பர்களுக்காக ஜெபிக்கிறவனாய் மாறினான். தன் சிறைகளுடைய அறியாமை கண்டு அவன் ஜெபிக்கிறவனாய் மாறினான். அவனுடைய சிறையிருப்பு பிசாசால் உண்டான பெருமையினால் உண்டான சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி இந்த உலகத்தில் சகல நன்மைகள் அவனுடைய நன்மையை போல அழகுள்ளது, விசேஷமானது பூமியில் ஒன்றுமில்லை என்று சொல்லி தன் பிள்ளைகளை குறித்து வேதம் நமக்கு சாட்சி பகிர்ந்து என்னை கேட்கிற தெய்வ பிள்ளை அப்படியானால் இந்த வசனம் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ரோமர் 12:3 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அல்லாமலும் என் கருதப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறது, அதாவது உங்களில் எவராலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எல்லாம் நபர்களுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி தெளிந்த எண்ணமுள்ளவராக எண்ண வேண்டும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு அவர்கள் வாக்கு உரைக்கிறது நாம் பார்க்க முடியும். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆமேன் ஆமேன். நாம் கொடுத்த கிருபையின்படி, அதாவது நம்ம கொடுத்திருக்கிற கிருபை என்பது அவருடைய இரக்கம். அவர் இரக்கத்தின்படி நம்ம கொடுத்த அதிகாரங்கள், ஒரு வேலையானாலும் சரி, எதையானாலும் சரி, அதை உண்மையாக நாம் நமக்கு செய்து கொண்டு வழி நடத்துவது காரியங்கள் எல்லாவற்றிலும் அவருக்கு முன்பு உண்மை உத்தமாய் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்றுதான் இந்த வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. ஆமேன் ஆமேன். அப்படியானால் நாம் ஒரு பொருட்டல்ல, நாம் ஒரு பொருட்டாய் நம்ம எண்ணாதபடிக்கு அப்பிரயோஜனமான ஒரு தெய்வ ஊழியக்காரனாக, ஒரு விசுவாசியாக, ஒரு கிருபை பெற்ற தெய்வ பிள்ளையாக, என்னுடைய வேலை காரியங்கள் நாம் பெரியவர் அல்ல என்று தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் செய்ய வேண்டிய காரியத்தில் கொடுக்கப்பட்ட மனைவிக்கு முன்பாக, கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு முன்பாக, கொடுக்கப்பட்ட தாய் தகப்பனுக்கு முன்பாக, படிக்கிற பிள்ளைகள் படிக்கிற ஆசிரியர்களுக்கு முன்பாக, வேலை செய்கிறவர்கள் வேலை செய்த வேலை கொடுத்த எஜமானுக்கு முன்பாக, போதிக்கிற போதகர்கள் கிறிஸ்துவுடைய வசன வார்த்தையின்படி கிருபையில் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷி ஜீவன் பண்ண ஒப்பு கொடுக்கும் போது பூமி சகல நன்மைகளையும் சகல ஆசீர்வாதத்தையும் சொந்தத்துக்கு கொள்ள வேண்டும் முடியும் என்று இந்த வசனம் நமக்கு தெரிவிப்பது. என்னை கேட்கிற பிள்ளைகளை, என்ன நேர்களை இன்றைக்கும் நம்முடைய வசனங்களை வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட தெய்வ பிள்ளைகள், நீங்கள் உணர்வடைய வேண்டும் என்று நான் உங்களுக்கு இந்த வெளிப்பாட்டை, தீர்க்க தரிசன தத்துவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். கற்றுக்கிறியச்சுவதாக ஜபிப்போமா? நாளை தினத்திலும் வாங்க கற்றுக்கிறியச்சுவ ஜபிப்போம். நன்றி பரலோக தகப்பனே, உம்முடைய மகத்துவத்தையும் உம்முடைய வெளிப்பாட்டையும் கொடுத்து பிள்ளைகளை நடத்தி வருகிறீர். அதற்காக நன்றி அப்பா. இன்றைய தினத்திலும் எத்தனை ரகசியங்களை அறிந்து கொண்டால், எவ்வளவு மேன்மை கண்டுகொண்டால் எங்கள் பிள்ளைகளுடைய இறுதியை கலங்கி நிற்கிறது. சோதனை மேல் சோதனை, வேதனை மேல் வேதனை, கலக்கத்தின் மேல் கலக்கம் எங்களால் தாங்கி நிற்க முடியலை. குடிவரியினாலும் விபச்சாரத்தினாலும் அலாபியா பௌத்தமாக நொந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீ தூக்கி எடுக்கும் வழிக்கு நீ மறித்து நீ இன்றைக்கு உலகத்தில் அசைவாடி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்.
மாம்சத்தில் சரீரத்தை வெளிப்பட்டு நடத்தி கொண்டிருக்க இயேசுவே, உம்முடைய மகிமையின் சரீரம் அருவமாய் தேசத்தில் கொடிகளை பிரகாசிக்க பண்ணும்படி எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒளியாய் பிரகாசிக்க. இந்த வசனங்கள் வார்த்தையில் எங்கெல்லாம் இந்த இலைகள் எல்லாம் தொனிக்கப்படு உம்முடைய வல்லமை வெளிப்படும்படி கிரியை செய்யணுமே. எங்க பிள்ளைகள் பொறுத்தனையோடு விண்ணப்பம் பண்ணி உம்முடைய நாமத்தில் எதை கேட்கிறார்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, சாட்சியா நிலைநிற்கத்தக்கதாக, உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளால் நிலைநிற்கத்தக்க. அப்படி இருக்கு. மனித குமாரனுக்கோ தலை சாய்க்க பூமி நிலவில்லை என்று சொன்ன வார்த்தை நான் நினைவுபடுத்தி ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்கு பூமியிலும் பரலோகத்திலும் நரகத்திலும் மேன்மையான இடத்தை ஒப்புக்கொண்டு தரணும். சகல ஜாதி ஜனங்களும் தேசத்தில் உமக்கு பிரீதியாய் வாழத்தக்கதாக நரகத்தின் கதவுகள் பூட்டப்பட்டு ஆண்டவரே பரலோகராஜ்யத்தின் மேன்மை காணுபடிக்கு இவர்கள் செவிகளை திறந்தருள்வீராக, கூட்டு கண்கள் திறந்தருள் ஆண்டவரே. மகிமையானவரே, குருட்டு கண்களை திறந்து ஆண்டவரே மந்த நாவுகளை ஆமேன் மாறப்பண்ணி தெளிந்த புத்தி உள்ளவர்களாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த விசுவாசத்தில் உறுதிப்பட தீராத வியாதிகள் பலவீனங்கள் எல்லையை விட்டு நீங்கும்படி இப்போதை இரக்கம் செய்வீராக. கற்ற நாமம் மகிமைப்படும்படி, கர்த்தருடைய ஞானம் வெளிப்படும்படி, கண்களில் நல்ல தெளிச்சல் உண்டாகும்படி, எல்லா பாரங்களும் எல்லா போராட்டம் எல்லா பிரஷர் கொலஸ்ட்ரால் சுகர் நெஞ்சில் இருக்கிற கேஸ் சளி அடைச்சிருக்கிற எல்லா கிரியைகள் கட்டிகள் கண்ணிகள் கல்லுகள் முள்ளுகள் நெல்லுகள் இயேசுவின் நாமத்தில் எல்லா மாம்சத்தின் சரீரை விட்டு வெளியே போ என்று இயேசுங்கிற அதிகாரம் உள்ள நாமத்தில் கட்டளை கொடுக்கிறார். கட்டளை இயேசு நாமத்தில் பெறப்பட்டு தலைகள் தகர்க்கப்பட்டு கட்டிகள் உடைக்கப்பட்டு கண்ணிகள் தரிக்கட்டும், குடும்பங்கள் நன்மையான காரியங்கள் நடக்கும், திருமணத்தை நடக்கட்டும், வீடு கட்டுமான படிக்க தேவைகள் சந்திக்கப்படட்டும், வெளிநாட்டு பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் மாறும், பூமியின் குடிகள் எல்லாம் மகிழ்ந்து கலிகூறட்டும், பரலோக ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்படட்டும், உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியிலே உருவாகட்டும், பிசாசின் கிரியைகள் நரகத்துக்குள்ளாய் அடித்தளப்படுவார்களாக, தள்ள கீழே தள்ளப்படுவதாக இயேசுவின் கர்த்தர் மட்டுமே இயேசு நாமத்தில் அந்த பிதாவே ஆமென். நன்றி. என்னது எப்படி நாளைக்கும் வாங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆம்.